எங்களுக்கு அரசியல் பணிகள் எப்பயும் பிஜேபி சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமான சிலபஸ். சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி பாஸ் ஆக மாட்டேங்கிறீங்களா சார்? ஸ்டேட் போர்டு சிலபஸ், திமுக சிலபஸ்லாம் அங்கே அந்த சிலபஸ்ல நீங்க எல்லாமே லைட்டா இருக்கும். அதுலயும் அவங்க கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி கட்சி நடத்துவாங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ஸை வந்து எவ்வளவு தரத்துல உயர்த்தி கொண்டு போகணும், அது எவ்வளவு சாதாரண மனிதர்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம்ன்றத கவலை கூட டிஎம்ஏக்கு இருக்காது. அவங்கள மெரியளவு உயர்த்தணும். நாங்க எங்க சிலபஸ் கஷ்டமான சிலபஸ், பாஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால இங்க எப்பயுமே வேலை இருந்துட்டு இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். இல்ல அத பாஸ் ஆக அட்டெண்டன்ஸ் மஸ்ட்ங்க. இல்ல சார், எல்லாம் இருந்தாலும் பாஸ் ஆக மாட்டேங்கிறீங்களே. பாப்போம். ஓகேங்க சார். சார் ஆக்சுவலி இப்போ மும்மொழி கொள்கை தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. திருப்பணம் கொண்டு முடிஞ்சது, அது ப்ராசஸ்ல இருக்கு, பேசலாம் கண்டினியூஸா. பட் இப்போ வந்துட்டு நீங்க என்னதான் கதறி சொன்னாலும் சரி, பதறி சொன்னாலும் சரி, யாருன்னு கேட்கறதுக்கு ரெடியா இல்லையே சார். இங்க இருக்கக்கூடியவங்க ஏன் இருமொழி தான் வேணும்னு திமுக சொல்றது யார் கேட்க தயாரா இருக்காங்க? அவங்களே சொல்றாங்கல்ல சார். யார் கேட்கறாங்க? பொதுமக்கள் யார் கேட்கறாங்க? நீங்க ஏதாவது ரெஃபரண்டம் நடத்துனீங்களா? மக்கள் வந்து 3 மொழி வேண்டாம் 2 மொழி போதும்னா அவங்க எதுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எவ்வளவு விருப்பம் தெரிவிக்கிறாங்க? இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல மாணவர்கள் ரெண்டு தரப்பினர் தான். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்ல சேர்ந்து படிக்கிறவங்க, இன்னொரு வர்க்கத்தினர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு நமக்கு வசதி இல்லையேன்னு கவலையோட ஸ்டேட் போர்டுல படிக்கிறவங்க. உண்மை, அவ்வளவுதான். இப்போ கார்பரேஷன் ஸ்கூல்லயோ ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லயோ படிக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்ஸோட உள்மன ஆதங்கம் என்ன தெரியுமா? ஐயோ நம்ம புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதே. இது மாதிரி நமக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்ப நாம வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இல்லாம, ஒரு சுமையை தூக்குற தொழிலாளியா இல்லாம, இல்ல ஒரு விவசாய கூலியா இல்லாம, நம்ம கிட்ட நமக்கு 4 காசு இருந்தா நம்மளும் நம்ம பிள்ளைய சிபிஎஸ்சியில படிக்க வச்சுக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான் பேரண்ட்ஸுக்கு இருக்கு. வேற வழி வசதி இல்லை, அதனால படிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் சிபிஎஸ்சி கல்வியினுடைய தரமான அந்த கல்வியை கார்பரேஷன் ஸ்கூல்லையும் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுக்கணுன்றதான் பிஜேபியோட நோக்கம். சரி, இப்போ அதெல்லாம் தவறிட்டாங்க திமுக. நீங்க அப்படி சொல்றீங்க. அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வரும்போது 3வது மொழியாக விருப்ப பாடமா எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணலாம், தேசிய கல்வி. ஆனா நீங்க இப்படி சொன்னாலும் கூட எல்லாரும் சொல்ற ஹிந்தி திணிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க. நீங்க எப்படி இந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க? நான் இந்த ஊடகம் மூலமா நான் வந்து ஒரு சவால் விடுறேன். நீங்க 3வது மொழியா ஹிந்தி படிக்கணும்னு தேசிய கல்வி கொள்கை எங்கேயாவது இருந்தா நான் அரசியல் இருந்து ராஜினாமா பண்ணிடுறேன், ரிசைன். இல்ல அப்படி இல்லைன்னு நான் சொன்னா திமுக கார அத்தனை ரிசைன் பண்ணணும். கட்சி அரசியல பேசக்கூடாது, கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணணும், மந்திரியா இருந்தா மந்திரில இருந்து ராஜினாமா பண்ணணும். தயாரா? எங்க நேருக்கு நேரம் சவாலுங்க. எங்க இருக்கு? 500 பக்கம் டாக்குமெண்ட் தேசிய கல்விக் கொள்கை. முதல்ல அது புதிய கல்விக் கொள்கைன்றாங்க, என்இபின்னா கிடையாது. என்இனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றது தப்பு. தேசிய கல்விக் கொள்கை. அது தேசிய கல்விக் கொள்கையில மொழிகள் பத்தி ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் தான் வருது. மிச்சம் 500 பக்கமும் கல்வி, ஆசிரியர் பயிற்சி கல்வி, எஜுகேஷன், இடைநிற்றல், தேர்வு முறைகள், ஆசிரியர்களுக்கான தேர்வு முறைகள், திறன்களை வளர்த்தல், ஸ்காலர்ஷிப், ட்ரைபல் எஜுகேஷன், எஸ்சி எஜுகேஷன், விமன் எஜுகேஷன், இப்படி எக்ஸ்ஹாஸ்டிவா போகுது. அதெல்லாம் விட்டுட்டு மும்மொழி அந்த மொழி இந்த மொழின்னு பேசி கடைசி அந்த ஹோல் நேரேட்டிவ் லாங்குவேஜ் இஷ்யூ கொண்டு நிறுத்தாங்க. சரி, நான் கேட்கிறேன், மும்மொழி திட்டம் இருக்குங்க, அது அந்த 1.5 பக்கத்தை ஒரு வேளை ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த தேசிய கல்விக் கொள்கையில திமுக என்ன அப்ஜெக்ஷன்? ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க? தேசிய கல்விக் கொள்கையில நீங்க அப்ஜெக்ட் பண்ற விஷயம் என்ன? திமுக சவால். நீங்க இது வந்து கேபினெட் முடிவு மூலமா தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. இது பாராளுமன்ற சட்டம் மூலமா வரல, அமைச்சரவை முடிவுல தான் தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. நீங்க எனக்கு அமெண்ட்மெண்ட் கேட்டீங்களா? இல்ல திருத்தம் கேட்டீங்களா? நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோங்க, பிரமாதமா இருக்குங்க. இந்த லாங்குவேஜ் இஷ்யூ மாத்திரம் தான் எங்களுக்கு. எப்படி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நீட்டுக்கு விலக்கு கேக்குறீங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விலக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஏதாவது பேசுறீங்களான்னு கேட்கறேன். யூ அவுட்ரைட்லி ரிஜெக்டட் தி நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுக்கப்புறம் அதுக்குரிய பணம் மட்டும் வேணும்.